அவங்க ஒய்ஃப் என்கிட்ட கால் பண்ணி என்னென்னவோ சொல்லியிருக்காங்க இவரை பத்தி. எந்த லெவலுக்குன்னா சிசிடிவி ஓபன் பண்ணி ஏதாவது குழந்தைங்க பாடிட்டு இருக்குன்னா அதை சிசிடிவில இருந்து பாக்குறது, அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. அது ஒரு வாய்ஸம் மாதிரி நினைக்கிறேன். அதுல இன்னொன்னெல்லாம் சொன்னா நீங்கெல்லாம் இதெல்லாம் உனக்கு நான் பண்ற பிரேயர்ல விஷயத்த தான் நான் பண்றேன், அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் உனக்கு பண்ணணும்னு இருந்திருக்கு, அது நான் ப்ரே பண்றதுனால அந்த மாதிரி எனக்கு தோணி இருக்கு. பண்ண கன்றாவிய பண்ணிட்டு அது பிரேயரா? ஒரு ஆண்மை இல்லாதவனாலதான் அந்த மாதிரி ஒரு பெண் கிட்ட பிஹேவ் பண்ண முடியும். ஒரு சீப் ட்ராஷ், ஒரு குப்பை. ஜிவி பிரகாஷ், ஜிப்ரான், இமான் சார் இவங்கெல்லாம் சூப்பரா, அனிருத், இவங்க பேரெல்லாம் சூப்பர்னு சொல்லி நீங்க சில பேரை சொல்லல அப்படின்னா அதுல இருந்து நாங்க யாருன்றதை கண்டுபிடிச்சுக்கலாம். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா திருப்பி எங்க வீடு தேடி என் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாப்புல. மாயாலாம் நாங்க பயங்கர போல்டா பார்த்திருக்கோம். மாயா தான் என்னை காப்பாத்திட்டான். ரிஷிகேஷ் எதுக்காக வந்தீங்க அப்போ? இனிமே இந்த வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கல முடிவு பண்ணிட்டு கங்கையில முங்கறதுக்கு. அவதான் என்ன இது ஒரு ஆண்களின் உலகம். இங்க பெண்கள் வெறும் செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸா மட்டுமே குளோரிஃபைடா பார்க்கப்படுவாங்க. பொண்ணுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் எந்த ஒரு மரியாதையும் இல்லாத ஒரு சொசைட்டில வாழ்றோம். இப்ப நான் போய் அவனை எதிர்த்து ஒண்ணுமே இல்லாத ஒரு பொண்ணா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதான் நடந்திருக்குமா?